ஹாய் மக்களே, நம்ம இப்ப இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு செம்மொழி பூங்காக்கு வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா 208 கோடி செலவுல 24 ஏக்கர் பரப்பளவுல வடிவமைக்கப்பட்டு இருக்கு. இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இங்க இந்த ஃப்ளவர்ஸ்ல இருந்து அந்த சைடு எல்லாமே நல்லா இருக்குக்கா. அப்புறம் இந்த மானு இந்த தண்ணி அடிக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்னும் அந்த சைடு போகல, அந்த சைடு போனா சூப்பரா இருக்குக்கா. குறைகள்னா இந்த டைம் வந்து ஒரு 7 மணியோட 7:30 க்ளோஸ் பண்றாங்களாமா. அதுன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கலாம், கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் பகல்ல வந்தோம்னா நிழலுக்கு வந்து இடம் எதுவும் பெருசா இல்லை போல. நிழலுக்கு ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். இந்த செம்மொழி பார்க்ல வந்து ஜிம், அப்புறம் கிட்ஸ் பிளே ஏரியா, அதுக்கப்புறம் கருப்பொருள் பூங்கான்னு சொல்லிட்டு தீம் பார்க்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. அது போக 23 வகையான தோட்டங்கள் அமைச்சிருக்காங்க. அதை பத்தி, அந்த தாவரங்களை பத்தி தெரிஞ்சிருக்காங்க. QR கோடும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி அதோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி வசதிகளும் இங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கப்பா, நல்லா இருக்கு, அழகா பண்ணியிருக்காங்க, பார்க்கவே அழகா இருக்கு, நீட்டாகவும் இருக்கு. அப்புறம் என்ன சொல்றது, நல்லா இந்த மூலிகை தோட்டம் எல்லாம் பார்த்தாலும் நல்லா இருக்கு. ரோஜா இது நல்லா இருக்கு, என்ட்ரன்ஸே சூப்பரா இருக்கு. குறைகள் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லைப்பா, குறைகள்லாம் நீட்டா இருக்கு. காந்திபுரம் தான். பிடிச்சிருக்கு, நல்லதா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். புரியல என்னன்னா, லைட்டிங் இருக்க வேண்டிய இடத்துல லைட்டிங் இல்ல, எக்ஸஸா இருக்கு. ஆனா நல்லா நீட்டா தான் இருக்கு. இன்னும் கிட்ஸ் விளையாடுற மாதிரி அந்த ஊஞ்சல் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நல்லா இருக்கு. பார்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் ரொம்ப நல்ல இடம், நல்லா இருக்கு. மைண்ட் ரிலீஃபா இருக்கும் இங்க வந்தா. பார்த்த வரைக்கும் இங்க ஃபுல்லா நல்லா இருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கு. பார்க்ல இருந்து நம்ம கிளம்பி போறோம். ஆனா அது டைமிங் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. மெயின் ஏரியால வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைமிங் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும்.